தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிழ்ச்சிகரமான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வழிபடும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலயத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சீர்திருத்த திருநாள் சிறப்பு வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற இறை மக்களாக இந்த நாளிலும் உம்முடைய திருமுன்னிலையிலே எங்களை அர்ப்பணித்து உம்முடைய ஆற்றலோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாய் எங்களை இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனையிலே ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கிற இறை மக்கள் அனைவரையும் கர்த்தர் உம்முடைய திருக்கரத்திலே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களுக்காக, வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய இறையரசை கட்டி எழுப்புகின்றவர்களாய் எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள இந்த வழிபாட்டில் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. சீர்திருத்த திருநாள் சிறப்பு வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 21. சேனையின் கர்த்தா சீர் நிறைய கோவாம், உம் வாசஸ்தலங்களை எத்தனை இன்பம். 21வது பாமாலை. எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர் நிறைய கோவாம், உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம். கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தா,
சீர்திருத்த திருநாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆராதனைக்கு அழைப்பு: என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்பதாகும். அதை கள்ளர் குகை ஆக்காதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தைக்கு இணங்க, திருச்சபையில் காணப்படும் குறைகளை நீக்கி வேத வசனத்திற்கு இணங்க ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் தந்த சீர்திருத்த ஞாயிற்றிலே ஆண்டவரை நன்றியோடு ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வசனங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பதினாலாவது பக்கத்தில் உள்ள தென்னிந்திய திருச்சபை படிக்க வேண்டிய சங்கீதம் 89. சங்கீதம் 89. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறீர். அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடக்க பண்ணுகிறீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கும். கம்பீரத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமுறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து
புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள், பக்கம் 222. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 267வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 267, போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். புண்ணியநாதரை போற்றும் கோடி பாடவும் இன்பமாயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாறும் ஆனந்தமாய் கரத்திலேந்து மாறு நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் மாறில் ஜன்மித்தார்
பிறந்தார் மாகர்த்தாவே வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா அருள்நாதா வசனிக பரஞ்சோதி வல்லநாதா கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் மீண்டும் மாண்டும் இசைந்து பாடுவோம் போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமோ ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 38 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 38 வரை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்கிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களுக்கு பிரதான ஆசிரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமானது என்ன என்றார். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் தயவுசெய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் அண்ணா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிற்ற எல்லா அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்று தேவனை அன்றி வேறொரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எல்லா மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. Reformation Sunday, let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. எந்த மனுஷனும் மேலாத அதிகாரம் உள்ளது கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருந்த அதிகாரிகள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்குது. ரோமர் 13:3. பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு: நீதி சமாதானம் என்னும் கடவுளுடைய மேன்மையை கொண்டாடுதல். சீர்திருத்த ஞாயிறு. எந்த மனுஷரும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. தேங்க்யூ. க்ளோரி டு காட். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா. நீதி சமாதானம் என்னும் கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுதல். சீர்திருத்த ஞாயிறு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. ஆமென். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. நீதி சமாதானம் என்னும் கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுதல். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான், ஏனெனில் தேவனாலே இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. Celebration of God's sovereignty, justice and peace.
Reformation Sunday. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் அவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமா 13:1. Let every person be subject to the governing authorities, for there is no authorities except from God, and those that exist have been instituted by God. Romans chapter 13:1. Celebration of God's sovereignty, justice and peace. Reformation Sunday. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. Celebration of God's sovereignty, justice and peace. Reformation Sunday. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமன் 13:1. எல்லா மனுஷனும் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனென்று ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமன் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரம் தேவனால் நியமிக்கப்பட்டது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் அன்றி
ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரமும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமன் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்தில் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உண்டகு அதிகாரம் தேவனாலும் உரியப்படுகிறது. ரோமர் 13:1. அந்த மனுஷனோ மேலானோ அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியவன். உதாரிக்கிறையா அதிகார தேவனாலே போவன் 13:1. இந்த மனுஷனும் மேலான அதிகாரங்கள் கீழ்ப்படிய கடவன், தேவனாலே ஒரு அதிகாரங்களும் இல்லை. உண்டாயிருக்க அதிகாரங்கள் தேவனாலே பிரியப்படுகிறது. ரோமர் 13:1. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாகிய ஒரு அதிகாரம் உண்டாக்கிற அதிகாரம் தேவனாலேயே நியமிக்கப்பட்டது. ரோமர் 13:1. Let every person be subject to the governing authorities, for there is no authorities except from God, and those that have been exercised have been instituted by God. Romans 13:1. Let every person be subject to the governing authorities, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. இந்த மனுஷன் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர், ஏனென்றால் தேவனன்றி அதிகாரம் ஒன்றும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரம் எல்லாம் தேவனென்று நியாயமிக்கப்படுகிறது. ரோமர் 13:1. Let every person be subject to the governing authority, for there is no authority except from God, and those that exist have been instituted by God. Romans 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்படுகிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷரும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. Let everyone be subject to the governing authorities except from God, and those that have been instituted by God. Romans 13:1.
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. இப்படி உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டது. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய கடவான், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரே அதிகாரமும் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. ஏனென்றால் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் என்று ஒரு அதிகாரமும் இல்லாதவர்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்படுகிறது. ரோமர் 13:1. சொல்லுவோம். நீதி சமாதானம் என்னும் கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுதல். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் இந்த அக்டோபர் மாதத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையானது திருச்சபை மரபுப்படி சீர்திருத்தல் ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனையிலே 10 மாத காலமும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்தவர்களாய் இந்த வருடத்தில் எஞ்சி இருக்கிற மாதங்களை நாம் சந்திப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் விதமாக இந்த ஆராதனை வேளையிலே பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஆராதனை பாடல், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரே நாள் போதும். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். வார்த்தையிலே அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார்.
சின்ன ஜீவராசியை வைத்திருக்கின்ற ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் இந்த வழிபாட்டில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, நீரின்றி வாழ்வேறு தேவா. 10 மாத கால பயணத்திலே இந்த ஆண்டில் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தின ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை தர வல்லமை உள்ளவர். இந்த 10 மாத காலமும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நன்றி சொல்லி துதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு 1000 ஆண்டுகள் போதாது. அந்த உணர்வோடு கூட நாம் இந்த சரணத்தை பாடுவோம். எத்தனை நன்மைகள் செய்தீர் ஐயா, அதில் எதற்கென்று உமக்கு நன்றி செலுவேன். அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எனக்கென்று அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்வோம். ஆண்டவர் நம்மை ஆலயத்திற்கு அழைத்து வருகின்ற போதெல்லாம் நம்மை அபிஷேகித்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த கூடுகையிலே நாம் நிலைத்து நிற்க முடியாது. இன்றைக்கும் ஆண்டவருடைய அபிஷேக தைலம் நம் மீது ஊற்றப்படுகின்றதை உணர்ந்தவர்களாய் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஒருவேளை நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு, ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் நம்மிடத்தில் உண்டு. ஒருவேளை நம்முடைய அபிஷேகத்தில் நாம் பலவீனப்பட்டிருப்போம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் வாஞ்சையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். என்னை ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரை அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்மை அபிஷேகத்திலே வழி நடத்துவாராக.
ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இப்பொழுதும் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே என்னுடைய வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றும் ஆண்டவரே, நம்பிக்கையோடு கேட்டவர்களாய் வாஞ்சியோடு கூட பாடுவோம். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. இரண்டாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும். எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய உலர்ந்து போன வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்கின்ற வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவர் இந்த நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் அவருடைய அபிஷேக தைலத்தினால் நம்மை நிரப்புகின்ற போது நம்முடைய உலர்ந்து போன பக்கங்கள் ஒரு உயிர் மீட்சி அடையத்தக்கதாக, வெறுமையாய் போன வாழ்க்கை செழிப்படையத்தக்கதாக, ஆவியானவர் நம் மீது செழிப்பாய் ஊற்றப்படத்தக்கதாக நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, நம்பிக்கையோடு கூட பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆவியானவரே, ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றப்படும் என்று ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுகின்றதை உணர்ந்தவர்களாய், இந்த ஆனந்த தைலம் நம் மீது அபிஷேகமாய் ஊற்றப்படுகின்றதை உணர்ந்தவர்களாய் எல்லாரும்
எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பொழுது எங்கள் மீது வல்லமையாய் அபிஷேகமாய் இறங்கி எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆனந்த தைலம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது இப்பொழுது அந்த ஆவியானவருடைய வல்லமை, ஆவியாருடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்குவதை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்த்து கேளுங்கள். கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, இப்பொழுது என் மீது இறங்குவீராக, இப்பொழுது என் மீது உம்முடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, உம்முடைய அபிஷேகம் முன்மாறியாய் பின்மாறியாய் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றுகின்ற ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றதை உணர்வோம். மகிமையின் மேகமாய் ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது 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 நம் மீது இறங்கி வருவதாக. இப்பொழுது யாரெல்லாம் வாஞ்சையோடு கூட ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கின்றீர்களோ இப்பொழுது ஆவியானவருடைய வல்லமை, இப்பொழுது ஆவியானுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய், ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காய் ஆவியின் அபிஷேக தைலம் இப்பொழுது திருச்சபையின் மீது ஊற்றப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. உடைய மகிமையின் மேகம் இறங்கி வந்திருப்பதற்காய், இறங்கி அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதற்காய் நன்றி. உடைய மகிமையின் மேகம் இறங்கி வந்திருப்பதற்காக ஆண்டவரே, எங்களுடைய உலர்ந்த எலும்புகளை உயிரிடைய செய்த ஆவியானவரே, இப்பொழுது இப்பொழுது உடைய வல்லமையின் மகிமை இப்பொழுது எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. வெறுமையாய் வந்த நாங்கள் அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பொங்கி பொங்கி வழிகின்ற தேவ கிருபையினால் நிரம்பட்டும், நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது, ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இப்பொழுது உடைந்த எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள் உயிரிழட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும். உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் தலையின் மீது ஊற்றப்படுகின்ற போது எங்களுடைய பலவீனங்கள் மாறுவதாக, எங்களுடைய சுகவீனங்கள் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக. உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஒரு அற்புத சுகம் இப்பொழுது இப்பொழுது உண்டாவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக. ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கின்ற ஒரு நேரம், ஆவியானவர் மகிமையாய் திருச்சபையின் மீது ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட முறையிலே தொடுகின்ற ஒரு நேரம். ஆவியானவர் உங்களை உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களை பலப்படுத்துகின்றதை, உங்களை சுகப்படுத்துகின்றதை, உங்களுடைய வியாதிகள் மறைகின்றதை, உங்களுடைய பலவீனங்கள் மாறுகின்றதை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வந்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்தினதற்காய், எங்களை பலப்படுத்தினதற்காய், எங்களை தேற்றினதற்காய், எங்களுடைய கண்ணீரை துடைத்ததற்காய், எங்களுடைய வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றினதற்காய், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த தைலம், உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது ஊற்றப்படுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே உம்முடைய ஆனந்த தைலத்தினால் நிரப்பின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தியில இறங்கி வந்து, மகிமையின் மேகமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு உம்முடைய ஆனந்த அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறதை எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 10 மாத காலம் நம்மை சுமந்து வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு சீர்திருத்த திருச்சபையின் திருநாளிலே ஆண்டவருடைய மகிமையின் மேகம் நம்ம மீது இறங்கி வந்ததற்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
நீட்டப்பட்டிருப்பதாக. மகிமையின் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுகின்ற அந்த மகிமை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கிருபை இரக்கம் நிறைந்த தல தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே, இப்படி மகிமையின் மேகம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இப்படி ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பினதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற இந்த சீர்திருத்தல் சிறப்பு வழிபாட்டிலே ஆண்டவர் அபிஷேகமாய் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களுடைய பலவீனங்களை மாற்றி, எங்களுடைய சுகவீனங்களை மாற்றி, எங்களுடைய வியாதிகளை மாற்றி, துக்கங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உடைய வார்த்தையிலிருந்து இந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒரு அபிஷேகிக்கப்பட்ட திருச்சபையாய், ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்பட்ட திருச்சபையாய், பொங்கி வழிகின்ற தேவ கிருபையினால் நிரப்பப்பட்ட திருச்சபையாய் இந்த மதுரை பட்டணத்தில் இந்த மேலவாசல் திருச்சபை சாட்சியோடு திகழ்வதற்கு ஆண்டவர் எங்களை வல்லமையாய் வல்லமையாய் நுரைத்து அபிஷேகித்து தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற தகுதி எங்களுக்கு தாரும். ஆவி ஆத்துமா சரீரம் யாவை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருங்கள். ஜெப பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளிலிருந்து வருகின்ற வல்லமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற தகுதி எங்களுக்கு தாரும். எங்களோடு கூட இடைப்படுகின்ற தூய ஆவியானவர் உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற அந்தகார கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டப்படுவதாக. உடைய வார்த்தை மாத்திரமே எங்களுடைய செவிகளிலே துணிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. அக்டோபர் மாதத்தின் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி சீர்திருத்த திருநாள் சிறப்பு வழிபாடாக ஆசரிப்பது வழக்கம். ஏனென்றால் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி
சீர்திருத்த திருநாளாக நாம் சீர்திருத்த திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் ஆசரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அதை ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சீர்திருத்த திருநாள் சிறப்பு ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்றது. இந்த சீர்திருத்தல் என்பது ஒரு நாள் நிகழ்விலே முடிந்து போன ஒரு விஷயம் அல்ல. ஒரு தொடர் முயற்சியின் வெற்றியாக 16வது நூற்றாண்டிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தின் தொடர் சிந்தனை. 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஜெர்மன் நாட்டிலே நடைபெற்ற இந்த சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் மற்றும் கேத்ரின் ஒன்ஃபெரா என்கின்ற 2 பேர் அவருடைய பெருமுயற்சியினாலே செய்யப்பட்டதான இந்த சீர்திருத்தம் இன்றைக்கு நம்மை சீர்திருத்த திருச்சபையின் பிள்ளைகளாக நம்மை அழைத்து அவரை வழிபட நம்மை பணித்திருக்கின்றது. ரோம ஆதிக்கம், பேரரசின் ஆதிக்கம் விரிந்து பறந்திருந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு ரோம அரசாட்சியில் போப்பாண்டவருடைய ஆளுகை தன்மை சற்று வீரியம் மிக்கதாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்பொழுது இந்த போப்பாண்டவருடைய ஆளுகையானது கடவுளின் இறையாண்மைக்கு சவால் விடுகின்ற ஒரு சிந்தனையாகவே அமையக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. அரசர் பெரியவரா, போப்பாண்டவர் பெரியவரா என்கின்ற ஒரு கேள்வி எழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ரோம பேரரசர் ஒரு பக்கம், போப்பாண்டவருடைய ஆளுமை மறுபக்கம். ஆக உயர்ந்தவர் யார், யாருடைய ஆளுமை தன்மை பெரியது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அன்றைக்கு திருச்சபையிலே போப்பாண்டவருடைய ஆளுகையில் திருச்சபை சீர்கேடுகள், திருச்சபையில் முறையற்ற அதிகாரங்கள், வன்முறை கட்டவிழ்ப்புகள், தவறான போதனைகள் மலிந்து திருச்சபையை பாழ்படுத்த தொடங்கினது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருச்சபையிலே பாவ மன்னிப்பு சீட்டு என்கின்ற ஒரு சீட்டு விற்பனை செய்யப்பட்டது. அவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கிவிட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு தவறான போதனை இன்றைக்கு உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு சீட்டு வாங்கினால் போதாது, இறந்தவர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு சீட்டுகள் வாங்க வேண்டும் என்று சொல்லி போப்பாண்டவருடைய அன்றைக்கு ஆளுகை ஒரு தவறான போதனையை முன்னிறுத்தி பாவ மன்னிப்பு சீட்டு போன்ற தவறான போதனைகள் அன்றைக்கு மலிந்திருந்த ஒரு காலம். திருமுறை, நாம் இன்றைக்கு கையில் வைத்திருக்கின்ற வேதாகமம் அன்றைக்கு பங்கு தந்தைகளுடைய கரங்களிலே மாத்திரம் இருந்தது. திருச்சபை மக்களுடைய கரங்களிலே திருமுறை கிடையாது. பங்கு தந்தைகள் மாத்திரமே வைத்திருந்த திருமுறை, அதிலிருந்து பங்கு தந்தைகள் மாத்திரமே போதிக்கின்ற போதனை. அருளுரைகள் அனைத்துமே லத்தீன் மொழியில் தான் அமைந்திருக்கும். என்றால் லத்தீன் மொழி தான் கடவுளுடைய மொழி என்று சொல்லி ஒரு பங்கு தந்தையை ஒருவர் எதிர்கேள்வி கேட்டால் அவர் தண்டிக்கப்படுவார். பணபலத்தால், அதிகார பலத்தால் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு போதனை அன்றைக்கு திருச்சபையிலே மலிந்து காணப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆக கடவுளின் இறையாண்மை கேள்வி எழுப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அதற்கு எதிராக இங்கே போப்பாண்டவருடைய ஆளுகை தன்மை காணப்பட்டது. ஆக இந்த சூழ்நிலையில் தான் இந்த கடவுளுடைய இறையாண்மையை சவால் விடுத்து கொண்டிருக்கின்ற போப்பாண்டவருடைய ஆளுகைக்கு எதிர்த்து அன்றைக்கு அங்கே ஒரு குருத்துவ பணியை நிறைவேற்றின மார்ட்டின் லூத்தர் அன்றைக்கு தன்னோடு கூட இணைந்திருந்த அருமையான கேத்ரினோடு கூட சேர்ந்து 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஜெர்மன் தேசத்திலே வித்தன்பர்க் நகரில் இருக்கின்ற தூய பேதுரு ஆலயத்தின் கதவிலே 99 கோட்பாடுகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை அங்கே ஆணி அடித்து தொங்கவிட்டார். அக்டோபர் 31ஆம் தேதி செய்த அந்த செயல்பாடுதான் சீர்திருத்தத்தின் அடித்தளமாய் அமைந்தது. மறுநாள் நவம்பர் மாதம் 1 தேதி, நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து பரிசுத்தவான்களையும் நினைவு கூறுகின்ற ஆல் செயின்ட்ஸ் டே. இந்த சகல பரிசுத்தவான்களின் நினைவு கூறுகின்ற வழிபாட்டிற்கு வந்த மக்கள்
இந்த கோட்பாடுகளை பார்க்கின்றார்கள். போப்பாண்டவருடைய ஆளுகைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒருங்கிணைகின்றார்கள். ஆக அன்றைக்கு தொடங்கின அந்த தொடக்கம்தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையாக நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த சீர்திருத்த திருச்சபையின் வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சீர்திருத்த திருச்சபையின் வரலாற்றிலே இணைக்கப்பட்ட திருச்சபையின் பிள்ளைகளாக, தென்னிந்திய திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையை நாம் சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லி நாம் சொல்லுவது கிடையாது. ஆனால் உலக மாமன்றத்தின் கூற்றுக்களின் அடிப்படையிலே அவர்களுடைய ஞானஸ்நானத்தை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவர்களை நாம் சீர்திருத்த திருச்சபை வரலாற்றிலே அவர்களை நாம் இணைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் அன்றைக்கு 1517 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 வித்திடப்பட்ட அந்த வித்து வளர்ந்தது. சீர்திருத்த திருச்சபையானது வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கு மாபெரும் திருச்சபை அமைப்பாக, அந்த திருச்சபை அமைப்புகளிலே ஒரு திருச்சபை தான் தென்னிந்திய திருச்சபை. லூத்தரன் திருச்சபைகள் உண்டு, மார்த்தோமா திருச்சபைகள் உண்டு. ஆக ஒரு திருச்சபை தான் தென்னிந்திய திருச்சபை. ஆக திருச்சபைகள் வளர்ச்சி அடைந்ததிலேயும் இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபையின் ஒரு மாபெரும் வளர்ச்சியிலே இன்றைக்கி நீங்களும் நானும் இணைக்கப்பட்டவர்களாக, இந்த சீர்திருத்த வரலாற்றை அறிந்து கொண்டவர்களாக, சீர்திருத்த திருநாள் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இயற்கையின் ஆற்றலை மனித சக்தியினால் தடுக்க முடியாது. சுனாமி வந்தது, யாரால் தடுக்க முடிந்தது? அந்த இயற்கையின் ஆற்றலை மனித சக்தி தடுக்க முடியவில்லை. அநேக மனுக்குலத்தை வாரிக்கொண்டு போய்விட்டது. 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனா வந்தது. அந்த இயற்கைக்கு எதிராக மனித சக்தி நிற்க முடியவில்லை, அழித்து கொண்டு வாரிக்கொண்டு போய்விட்டது. ஆக அந்த இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஆற்றல் தான் கடவுளுடைய ஆற்றல் என்பதைத்தான் இந்த மார்ட்டின் லூத்தர் புரிய வைத்தார். இந்த இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு என்று சொன்னால் அதுதான் கடவுளுடைய ஆற்றல், the sovereignty of God. அந்த ஆற்றலை எதிர்த்து நிற்பதற்கு ஒருவராலும் முடியாது, இந்த போப்பாண்டவராலும் முடியாது என்பதைத்தான் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் திருச்சபைக்கு புரிய வைத்தார். அதை தவிர்க்க முடியாது, அதை தாண்டி செல்ல முடியாது. ஆக அந்த கடவுளுடைய அந்த இறையாண்மைக்கு, அந்த சாவரிட்டி ஆஃப் காட் என்கின்ற அந்த தத்துவத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துத்தான் ஆக வேண்டும் என்பது இந்த சீர்திருத்த திருநாளை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு என்னை பொறுத்த வகையில் நான் இந்த பாஸ்டரேட் கமிட்டி சேர்மனாக இருக்கின்றேன், இந்த ஆயர் வட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். எனக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு, என்னுடைய அதிகாரத்திற்கென்று சில காரியங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய அதிகாரம் என்பது கடவுளுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட அதிகாரம்தான். கடவுளுடைய அதிகாரத்திற்கு தாண்டி என்னுடைய அதிகாரத்தை நான் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது, செயல்படவும் முடியாது. அதைத்தான் இன்றைக்கு அருமையாய் பிள்ளைகளோடு கூட இணைந்து மகிழ்விக்கும் மன்னாவிலே நாம் சொன்னோம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. There is no authority from God. எந்த அதிகாரமும் இல்லை. எனக்கு அதிகாரம் உண்டு, உண்மைதான். ஆனால் என்னுடைய அதிகாரத்தை நான் என்ன செய்ய முடியாது, அந்த மேலான அதிகாரத்திற்கு மேலாக பயன்படுத்த முடியாது. என்னுடைய அதிகாரத்தின் வரையறை எதுவோ அதற்குள் தான் நான் நிற்க வேண்டும். ஆக அந்த மேலான அதிகாரம் என்பது கடவுளுடைய இறையாண்மையை குறிக்கின்றது. அந்த கடவுளுடைய இறையாண்மையை தாண்டி எந்த ஒரு அதிகாரமும், சுனாமி வந்த போதோ கொரோனா வந்த போதோ எந்த அதிகாரமும் என்ன செய்ய முடியலை, செயல்படவே முடியலை. ஒரு சின்ன உதாரணம் தான் அது. ஆக அந்த கடவுளுடைய இறையாண்மை இன்றைக்கும் நம்மை சந்தித்து கொண்டிருக்கின்றதை நாம் உணர வேண்டும். அந்த கடவுளுடைய இறையாண்மைக்கு நாம் அனைவரும் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த திருநாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். செலிப்ரேஷன் ஆஃப் காட்ஸ் சாவர்னிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ். கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுகின்ற போது அந்த நீதியை, சமாதானத்தை இணைத்து இந்த கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் தொடக்க வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போது, தொடக்க வரலாற்றில் நாம் படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை படிக்க கேட்டோம். அந்த வரலாறு நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வரலாறு.
ஒரு அடிமைத்தனத்தின் சூழ்நிலை அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். இஸ்ரவேலின் மக்கள் எகிப்திலே 400 ஆண்டு கால அடிமைத்தனம், 400 ஆண்டுகளாக கடவுளுடைய வார்த்தை கேட்க முடியவில்லை. ஒரு அடிமைத்தனத்தின் சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடுகள், துன்பங்கள், சித்திரவதைகள், வலுக்கட்டாயமாய் செய்யப்படுகிறதான வன்முறைகள், அந்நியராக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் கடவுள் மோசையோடு கூட இடைப்படுகின்றார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் மோசையை தெரிந்து கொண்ட அந்த வரலாறு நமக்கு தெரியும். இடைப்பட்டு அந்த பணியை செய்வதற்கு மோசேயை, ஆரோனை ஆண்டவர் அங்கே பணிக்கின்றார். இப்பொழுது ஒரு கூட்டம் ஒடுக்குகின்ற கூட்டமாய், இன்னொரு கூட்டம் ஒடுக்கப்படுகின்ற கூட்டமாய் அங்கே காணப்படுகின்றது. இந்த ஒடுக்குகின்ற கூட்டம் பார்வோனுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒடுக்கப்படுகின்ற கூட்டம் மோசையினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. பார்வோனுடைய அதிகாரம் இந்த மக்களை ஒடுக்கி கொண்டிருந்தது. பார்வோனுடைய அதிகாரத்தில் ஒரு வரம்பு மீறிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. மூலப்பொருள்கள் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் செங்கலும் அவங்க அறுக்கணும். மூலப்பொருள்கள் கிடையாது, ஆனால் பணியை செஞ்சு முடிக்கணும். எப்படி முடியும்? ஆக கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வன்முறை நிறைந்த அதிகாரம் பார்வோனிடத்தில் இருந்து வெளிப்பட்டது. ஆக அது ஒரு கூட்டம் ஒடுக்குகின்ற கூட்டமாய் அந்த தலைமைத்துவமானது செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் பயன்படுத்துகின்றார். மோசேயை அங்கே ஒடுக்கப்படுகின்ற கூட்டத்தினுடைய பிரதிநிதியாக பார்வோனிடத்தில் அனுப்புகின்றார். 10 வாதைகள் நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அந்த வாதைகளின் மூலமாய் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பின்புலத்திலே இந்த 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற போது மிகவும் தெளிவாக இருக்கின்றது. மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், பார், உன்னை நான் பார்வோனுக்கு கடவுளாக மாற்றியிருக்கிறேன். மோசே யார்? ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவன், சூறை செடியின் கீழே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவன், வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தவன், காலில் போட்டிருக்கிற செருப்பை கலட்டி நெல்லுன்னு சொல்லி ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டவன். அந்த மனிதனை ஒரு வரம்பு மீறிய அதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்த பார்வோனுக்கு ஆண்டவர் கடவுளாக்குகின்றார் என்று சொன்னால், அந்த கடவுளுடைய ஆற்றலைத்தான் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த கடவுளுடைய இறையாண்மையைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக கடவுள் ஒடுக்குகின்ற மக்களோடு அல்ல, ஒடுக்கப்படுகின்ற மக்களோடு செயல்படுகின்றவர் என்பது இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாயிருக்கின்றது. ஆக இந்த ஆண்டவருடைய செயல் அங்கே வருகின்ற போது, சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொல்லி அங்கே அனுப்புகின்றார். ஆக அண்ணனும் தம்பியுமாக சேர்ந்து இந்த பணியை செய்கின்றார்கள். ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய பிரதிநிதிகளாய் பார்வோனிடத்தில் நிற்கின்றார்கள். பார்வோனுடைய அதிகாரம் இருந்தது உண்மை, பார்வோனுடைய ஆளுமை திறமை இருந்தது உண்மை, பார்வோனுடைய தனி ஆட்சியினுடைய செயல்பாடுகள் காணப்பட்டது உண்மை. ஆனால் இந்த வாதைகள் நெருங்க நெருங்க, இந்த வாதைகளின் மூலமாய் கடவுளுடைய செயல்பாடு அங்கே தொட தொட பார்வோனுடைய அதிகாரம் தவிடுபொடியாகின்றது. கடைசியிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு வருகின்றார்கள். அப்பையும் பார்வோன் என்ன செய்யலை? விடலை, பின்தொடர்ந்து வருகின்றான். அதாங்க, அந்த ஒடுக்குகிறவன் எத்தனை அடிபட்டாலும் என்ன செய்ய மாட்டான்? திருந்தவே மாட்டான். அப்போ தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடலை திறந்து கொடுத்தாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் உலர்ந்த தரையிலே செங்கடலில் நடந்து சென்றார்கள். பார்வோன் விடலை, தொடர்ந்து வந்தான். நடந்தது என்ன? ஒடுக்கப்படுகின்ற மக்களை தொடர்ந்து சென்ற ஒடுக்குகின்ற கூட்டம் நடுக்கடலிலே கவிழ்க்கப்பட்டது. அதோடு பார்வோனுடைய அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இன்றைக்கு ஒடுக்கப்படுகின்ற மக்களோடு கூட செயல்படுகிறவர் என்று சொன்னால், அந்த அதிகாரம், அந்த ஆளுமை கடவுளிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு தன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த செங்கடல் நிகழ்வை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த தலைப்பில் நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறையாண்மையை கொண்டாடுகின்ற போது நீதியையும் சமாதானத்தையும் இணைத்து நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இன்றைக்கு பல நேரத்தில் நீதி மறுக்கப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை இழந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் நீதி மறுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, சமாதானத்தை இழந்து போனவர்களாய் இருந்தாலும் சரி, இந்த கடவுளுடைய இறையாண்மை நம்மோடு கூட தொடர்பு படுத்தப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கின்றார். ஆக இந்த கடவுளுடைய ஆற்றல், அந்த ஆற்றல் தான் நீதி மறுக்கப்படுகின்ற மக்கள் மத்தியிலே செயல்படுகின்றது. இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? அன்றைக்கு எகிப்தில் கூக்குரலிடுறாங்க. அநீதி எங்களை ஆட்கொள்கிறதே என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். நீதி மறுக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் அங்கே வேதனையின் உச்சக்கட்டத்திலே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேதனை, அவருடைய உபத்திரவம், அவருடைய கூக்குரல் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டுகின்றது. ஆக இந்த சூழ்நிலையில் தான் ஒடுக்கப்படுகின்ற மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஆண்டவராக இந்த கடவுளுடைய இறையாண்மை செயல்படுகின்றது. எங்கே நீதி மறுக்கப்படுகின்றதோ அங்கே கடவுளுடைய இறையாண்மை இறங்கி வரும். எங்கே சமாதானம் இழந்து நிற்கின்றதோ அங்கே கடவுளுடைய இறையாண்மை இறங்கி வரும். அந்த அதிகாரத்திற்கு நம்ம என்னமே செய்ய முடியாது, தடையே சொல்ல முடியாது. இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் இருக்கின்றது. ஆனால் நீதி தேவதனுடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது. இதை சொல்லியே என்ன ஆயிடுச்சு? நம்ம பேக்டோர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு கொல்லப்புறத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் எங்கே நீதி மறுக்கப்படுகின்றதோ அங்கே தக்க நீதியை வழங்கும்படியாய் அவர் நியாயாதிபதியாய் வர இருக்கிறார். அவருடைய வருகையிலே நீதி அப்பட்டமாக வெளிப்படும். எந்த குற்றங்களையும் மறைக்க முடியாது, எந்த தவறுகளையும் அவருடைய சன்னிதானத்திலே நாம் தப்பி போக முடியாது. நீதியின் ஆண்டவர் இறங்கி வருகின்ற போது, அந்த கடவுளுடைய இறையாண்மை இறங்கி வருகின்ற போது எங்கே நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றதோ அங்கே நீதியின் கடவுள் நியாயாதிபதியாய் செயல்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை நீதி மறுக்கப்பட்ட சூழ்நிலை நமக்கு பல இடத்துல இருக்கலாம். அரசாங்கத்தின் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினர்கள் மூலமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே நமக்கு வழங்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கலாம், கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், தடைகள் என்று சொல்லி தாமதப்பட்டு கொண்டே இருக்கலாம். அன்பானவர்களே, ஒரு சிந்தனையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அதிகாரத்திற்கும் மேற்பட்டிருந்த பார்வோனுக்கு ஆண்டவர் கடவுள் மோசேயை கடவுளாக வைத்தார். எல்லா அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிதான் இஸ்ரேல் மக்களை பார்வோன் ஒடுக்கினான். ஆனால் அந்த பார்வோனுக்கு மோசே கடவுளாக நியமிக்கப்பட்டார், அந்த இறையாண்மை நிற்க ஆண்டவரால். அப்படியானால் எந்த ஒரு அநீதம் நிறைந்த செயல்பாடுகளும் நம்ம என்ன செய்ய முடியாது, அணுகவே முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. தாமதமாகலாம், கொஞ்சம் லேட் ஆகும், உண்மைதான். ஆனால் தாமதம் ஒரு நாள் அற்புதத்திலே முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. நீங்கள் சந்திக்கின்ற தாமதங்கள், நீங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகள், நீங்கள் சந்திக்கின்ற கவலைகளும் கண்ணீர்களும் ஒரு நாள் அற்புதத்திலே முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் நீதியின் ஆண்டவர் அந்த இறையாண்மையை நமக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். துன்பத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, கவலையோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீதி மறுக்கப்பட்ட நிலைமையிலே அமைதி இழந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நீதியோன் தேவன் செயல்பட்டதை போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இன்றைக்கு துன்பத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்களுக்கு நீதியின் ஆண்டவர் செயல்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த ஆண்டவருடைய அந்த இறையாண்மைதான் இன்றைக்கு நம்மோடு கூட செயல் வடிவத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த தொடர் சிந்தனை தான் நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதி, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலையும் யோவான் நற்செய்தியிலையும் நாம் 18ஆம் அதிகாரத்திலையும் நாம் படிக்க கேட்டோம். இந்த பின்புலம் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய விசாரணை, அதாவது பிலாத்துவினுடைய விசாரணை அங்கே இருக்கின்றது. நல்ல தெளிவாக அந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும்.
இயேசு அநீதிக்காக அந்த இடத்திலே பிலாத்து முன் குற்றவாளியாக்கப்பட்டவர் அல்ல. நீதி மறுக்கப்பட்ட சூழ்நிலை தான் அந்த இடத்துல குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆக நீதி மறுக்கப்பட்ட ஒரு நிலப்பாட்டிலே பிலாத்துவிற்கு முன்பதாக கை கட்டி நிற்கக்கூடிய அந்த நீதியின் ஆண்டவர், அந்த நீதியினுடைய கடவுள் பதிலுரைக்கின்றார். விமர்சனங்கள் வருகின்றது. ஆனால் இந்த நீதியானது எங்கே வெளிப்பட்டது? சிலுவையிலே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்ததன் மூலமாக அந்த நீதி வெளிப்பட்டது. அந்த நீதியை அடக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி கல்லறை ஆயத்தம் பண்ணப்பட்டது உண்மைதான், கல் வைத்து மூடி வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த நீதியை 3 நாட்களுக்கு மேல் மூடி வைக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீதி மறுக்கப்படுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கார் என்று சொன்னால், ஒரு நாளிலே அவரும் நீதி மறுக்கப்பட்டவராய் பிலாத்துவின் முன் குற்றவாளியாக கையை கட்டி நின்றவர் தான். ஆனால் குற்றம் எதுவும் ஈடுபடவில்லை. பிலாத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மிகவும் அழகா சொல்லுவார். இந்த மனிதனிடத்துல நான் ஒரு குற்றமும் பார்க்கலையே, ஒரு குற்றமும் செய்யலையே. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே அந்த பிலாத்துவும் அங்கே மனைவியிடத்திலிருந்து கடிதம் வருது, இந்த மனிதன் நிமித்தம் நான் தூங்காம கஷ்டப்பட்டிருக்கிறேன், கையை கழுவிட்டார், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீதி மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்றதை, இந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை தொடர்ந்து வருகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த சீர்திருத்த திருநாள் வரலாற்றை நாம் நினைவு கூறுகின்ற போது, இந்த சீர்திருத்தமானது அன்றைக்கு போப்பாண்டவருடைய ஆளுகையிலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எதிர்த்து நின்ற போது உடனடியாக அது நடந்து விடவில்லை. 1517ஆம் ஆண்டிலே உடனடியாக அது நிகழ்ந்து விடவில்லை, காலம் எடுத்தது. ஆனால் இன்னைக்கு பாவ மன்னிப்பு சீட்டு இருக்குதா? இல்லை, கத்தோலிக்க திருச்சபையில் கூட கிடையாது. ஆக காலங்கள் மாறுகின்ற போது அது செயல் வடிவம் பெறுகின்றது. அந்த செயல் ஆற்றல் இன்றைக்கு திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மறுமலர்ச்சியில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா நம்மிடத்தில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவருக்கு முன்பதாக சங்கீதத்தில் நாம் அந்த ஆராதனைக்கு அழைப்பிலேயே நம்ம அதை படிக்க கேட்டுருவோம். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இதுதான் நம்முடைய ஆராதனைக்குரிய அழைப்பு. தென்னிந்திய திருச்சபையிலும் சரி, லூத்தரன் திருச்சபையிலும் சரி, ஆராதனைக்குரிய அழைப்பு இதுதான். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஒரு காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கி பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை, அன்றைக்கு போப்பாண்டவருடைய காலத்தில். ஆனால் இன்றைக்கு அது தகர்க்கப்பட்டு சீர்திருத்த திருச்சபையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், குருவானவர் அந்த பாவ விமோசனத்தை அறிவிக்கின்ற போது நம்முடைய முழங்கால்கள் முடங்கி இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு சிந்தனை. பெஞ்சில் சொகுசாக உட்காந்துக்கிறோம், முழங்கால் முடக்கி எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறோம். ஆனால் நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். திடப்படுத்தல் வகுப்பில் பிள்ளைங்களுக்கு அதிகமாக நான் சொல்லிக் கொடுக்கறது தான், பாவ அறிக்கை ஜெபத்திற்கு கண்டிப்பாக முழங்கால் படியிடணும். உன்னுடைய முழங்கால்களை முடக்குகின்ற போது அந்த கடவுளுடைய இறையாண்மைக்கு மேலாக என்னிடத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை தாழ்த்துவதின் ஒரு அடையாளம், என்னை நான் வெறுமையாக்குவதின் அடையாளம், நான் ஒன்றுமில்லை என்பதன் அடையாளம். ஆக அந்த கடவுளுடைய இறையாண்மையானது என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்று சொன்னால், நான் என்னுடைய முழங்கால்களை முடக்கி என்னை வெறுமையாக்கி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த சீர்திருத்த திருநாள் சிறப்பு வழிபாட்டில் இந்த ஒரு சீர்திருத்தத்தை நாம் திருச்சபையாய் மேற்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். பாவ அறிக்கை ஜெபத்திற்கு வேணா பெஞ்சை வேணால் கொஞ்சம் நகட்டி போட சொல்லிடுவோம். முழங்கால் போட்டு பாருங்கள், முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அதில் நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த சீர்திருத்த திருநாளில் அன்போடு கூட சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய முழங்கால்கள் இன்றைக்கு முடக்கப்பட முடியவில்லை.
இன்னைக்கு ஒரு சொகுசான நிலைமைக்குள்ளாய் ஆண்டவரை வழிபடுவதற்குரிய நிலைப்பாடுகள் நம்மிடத்தில் வந்து விட்டது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய பணிவை, நம்முடைய தாழ்மையை, நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய ஒப்படைப்பை. ஒவ்வொரு வழிபாட்டும் நாம் நிறைவேற்றுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திற்குள்ளாய் சென்ற பிற்பாடு நம்முடைய ஒப்படைப்புகளிலே அர்த்தமற்றதாய் மாறிவிடுகின்றது. இதுதான் அன்றைக்கு திருச்சபை சீர்கெட்டு போனதற்குரிய முகாந்திரமாய் இருந்தது. இதைத்தான் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் திருத்தும்படியாய் தன்னை அர்ப்பணித்து அங்கே செயல்பட்டார். இப்படிப்பட்ட சின்ன சின்ன சீர்திருத்தங்களை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதி நமக்கு அதைத்தான் அதிகமாக கற்றுக் கொடுக்கின்றது. நிறைய காரியங்கள் அதில் உண்டு. ஒரு சில காரியங்களை மாற்ற நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை இதை நாம் ஒரு கடமையாக செய்யாமல் நாம் உள்ளார்ந்த விதமாய் உணர்ந்து செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக அந்த அழைப்பு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். மனச்சாட்சியின் நிமித்தம். ஆக எனக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்கு, அதில் நான் குத்தப்படுகிறேன். ஆக அந்த குத்தப்படுகிறதின் அடிப்படையில் நான் இன்றைக்கு என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பது அவசியமாக இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பகுதியில் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால், யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரி, எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படும், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இந்த தீர்வை வரி அப்படின்னு சொல்லி நம்ம இதில் தான் நிறைய குழப்பங்கள் நமக்குள்ளாக வந்து விடுகின்றது. எல்லாத்தையும் ஒரே பார்வையில் நம்ம பார்த்து விடுகின்றோம். ஆனால் ரோம திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றது மிகவும் தெளிவாக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை குறிப்பிடுகின்றார். டேக்ஸ் கட்டணும்னா டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். இஎம்ஐ யாருக்கு கொடுக்கணுமோ இஎம்ஐ செலுத்த வேண்டிய இடத்துல இஎம்ஐ செலுத்தி தான் ஆகணும். இந்த ரெண்டுலேயுமே பிரச்சனை வந்துச்சுன்னா மாட்டிக்கிடுவோம். உண்மையா? அதுதான் இங்கே பவுல் சொல்லுகின்றார். வரி செலுத்த வேண்டிய இடத்துல வரியை செலுத்திடுங்க, தீர்வை செலுத்த வேண்டிய இடத்துல தீர்வையை செலுத்திடுங்க. ரெண்டையும் செலுத்தாமல் போனீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. டேக்ஸ் கட்டளைனாலும் பிரச்சனை, இஎம்ஐ கட்டளைனாலும் பிரச்சனை. இது நம்முடைய டே டு டே லைஃப்பில் எவ்ரி மந்த் நம்முடைய அன்றாட மாத வரவு செலவுகளை நாம் சந்திக்கின்ற விஷயம். பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அரசு பணியாளர்களாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு மேலே நீங்கள் டேக்ஸ் பண்ணலை அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களுடைய வீட்டுக்கு டேக்ஸ் பண்ணலை அப்படின்னா, அல்லது வாட்டர் டேக்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதே போல் நாம் இன்றைக்கு வாங்குகின்ற அநேக பொருட்கள் இஎம்ஐ கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு சம்பளம் ஏறுறதுல லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பதறோம். ஏன்னா தேவையான அமௌண்ட் இல்லை அப்படின்னா மைனஸில் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஆக இஎம்ஐ செலுத்த வேண்டியது செலுத்தாங்க. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியமோ செலுத்துங்க, தீர்வை செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்துங்கள். அது கடமையாக இருக்கின்றது. இதை அங்கே குறிப்பிடுகின்ற போது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றான். இந்த பகுதியில் இந்த சீர்திருத்தலின் சூழ்நிலையானது மிகவும் தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக விளக்கி காட்டப்படுகின்றது. நாம் சீர்திருத்த வேண்டிய சில காரியங்கள், எதை எங்கே செய்யணுமோ அதை அங்கே செய்கிறதில்ல. ஆகையினால நாம் சீர்திருத்தப்படாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரி செலுத்த வேண்டிய இடத்துல வரி செலுத்தாமல், தீர்வை செலுத்த வேண்டிய இடத்துல தீர்வை செலுத்தாமல் நம்ம இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் பல நிலைமைகளிலே அல்லல் பட்டவர்களாய், அல்லது துன்பப்பட்டவர்களாய், அல்லது சீர்திருத்தம் இல்லாத சூழ்நிலை நம்மை நாமே தோல்விக்கு நேராக வழிநடத்தப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவர் நீதி மறுக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நிற்கின்ற உண்மைதான். ஆனால் நாம் நம்முடைய கடமைகளிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற, அல்லது இந்த சீர்திருத்தல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மிடத்தில் சுட்டி காட்டுகின்ற ஒரு விஷயம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதுக்கு குறிப்பாக சுட்டி காட்டுகின்றார். எந்த இடத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன், எந்த இடத்துல நான் சரியில்லாமல் இருக்கிறேன், எந்த இடத்துல நான் பலவீனப்பட்டிருக்கிறேன். அதான் உதாரணம் சொன்னேன், பாவரிக்கைக்கு
முழங்கால் போடாமல் இருக்கிறேன். அது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி ஆலய வழிபாடுகளையும் சரி, ஆலய பங்கேற்புகளிலும் சரி, நம்முடைய ஐக்கியத்திலும் சரி, எந்த இடத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன், எந்த இடத்துல நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், அதை நாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் வந்தான் ஒரு வாலிபன். ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், இதெல்லாம் நீ செய்யணும்ப்பான்னு சொன்னார். நான் சின்ன வயசுலேருந்தே செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். கட்டளைகளை கற்பனைகளை கடைபிடிக்கணும், அதை நான் சண்டே ஸ்கூல்லேருந்தே கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். இன்னும் ஒரு இடத்துல குறைவு உண்டுன்னு சொன்னார். அதை அவனால் சரிப்படுத்த முடியல. ஆண்டவரிடத்துலேருந்து போகும்போது எப்படி போனான்? துக்க முகமுள்ளவனாய் திரும்பி போனான். இன்றைக்கி நாம் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டோம். நாம் துக்கத்தோடே திரும்பி போகக்கூடாது. நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டவர்களாய் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஆராதனை முடிஞ்சு குருவானவர் உங்களுக்கு சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் என்கின்ற அந்த வாழ்த்துதலை கூறி அனுப்புகின்றார்கள். நாம் அந்த சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள் போகின்ற போது கடவுளுடைய இறையாண்மை நம்மை முழுமையாய் நிறைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கடவுளுடைய இறையாண்மைக்கு மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, நம்ம எங்கேயுமே செயல்பட முடியாது. அது அன்றைக்கு பார்வோனுக்கு விழுந்த ஒரு அடி. அது இன்றைக்கும் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சீர்திருத்தப்படாத விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் அதை தயவாய் சீர்திருத்தி கொள்ள, அதை சரிப்படுத்தி கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இன்னும் எந்தெந்த விஷயங்களிலே சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றாரோ அந்த விஷயங்களிலே நாம் சீர்படுத்தப்படுவோம். ஒருவேளை நவம்பர் 1 நாம் சந்திக்கின்ற சகல பரிசுத்தவான்களின் திருநாளிலே நாமும் பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து கொள்ளுகின்ற வகையிலே பரிசுத்தமாய் அலங்காரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாய் நம்மை நாமே மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீதியின் கடவுளாய் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்ட அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நீதிக்கு முன்பதாக நாங்கள் தலை வணங்குகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த சீர்திருத்த திருநாள் சிறப்பு வழிபாட்டில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே அந்த கடவுளுடைய இறையாண்மைக்கு மிஞ்சி நாங்கள் எதுவும் செயல்பட முடியாது. பல நேரத்தில் நாங்கள் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்லி பல நேரத்தில் நாங்கள் எங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய வல்லமைக்கு மிதமிஞ்சி நாங்கள் எதுவும் செயல்பட முடியாது என்பதை சுனாமியும் கொரோனாவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமையிலே அதற்கும் அப்பாற்பட்ட வல்லமையை கொண்ட அந்த கடவுளின் இறையாண்மை எங்களுக்குள்ளாக வெளிப்படுகின்ற போது நாங்கள் தலை வணங்கி அந்த நீதியின் கடவுளை, அந்த சமாதானத்தின் ஆண்டவரை எங்களுடைய ஆளுமைக்குள்ளாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து அவருடைய ஆளுமைக்குள்ளாக எங்களை மறு அர்ப்பணம் செய்ய உதவி செய்யும். இன்னும் நாங்கள் எதிலே சீர்பட வேண்டுமோ, எதை நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டுமோ, எந்த விஷயத்திலே நாங்கள் சீர்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகின்றீரோ அதிலே நாங்கள் சீர்திருத்தப்பட ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்யும். சீர்திருத்தலை வழிகாட்டியாய் செயல்பட்ட மார்ட்டின் லூத்தருடைய செயல்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வியலாக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்வீராக. இப்படி திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். நீதியின் ஆண்டவர், சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இடத்திலிருந்து இதை வாசிக்கிறேன். ஆயர் அருட்பொழிவு வழிபாடானது இன்று மாலை 3:30 மணிக்கு திண்டுக்கல் நகர் சேசை தூய இமானுவேல் ஆலயத்தில் மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்களால் நடத்தப்பட இருக்கின்றது. இந்த ஆயர் அருட்பொழிவு வழிபாட்டிலே டீக்கன்களாக திரு DR பெனின் மனோராஜா, திரு T டேனியல், திரு B எமானுவேல் ராஜகாளி, திரு D ஜெகன்ராஜ், திரு C ஜேசுதாஸ், திரு V ஜான் ஜோசப் கணேசன், திரு A ஜோசப் பால்சிங், திரு D ஜாய்சன் வசந்த்குமார், திரு M பாக்கியநாதன், திரு M ராஜா, திரு KKS ராஜ்தேவ், திரு Y ராஜேஷ்குமார், திரு J ரூபன், திரு D சாம் தேவகுமார், திரு A செல்லராஜ் டேவிட், திரு J தவராஜ் ஆகிய 11 பேரும் டீக்கன்களாக அபிஷேகம் செய்யப்பட இருக்கின்றார்கள். இந்த அபிஷேக வழிபாட்டிலே
திருச்சபை மக்கள் பங்கு பெற பேராயர் சார்பில் அழைக்கப்படுகின்றீர்கள். நாம் அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி அருட்பொழிவு பெறுபவர்களுக்கான சிறப்பு மன்றாட்டை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, வரமளிக்கும் வள்ளலே, உமது திருச்சபையில் வெவ்வேறு பணிவிடைகளை நியமிக்க திருவுளம் கொண்டவரே, எவ்வகையான உத்தியோகத்திற்கும் ஊழியத்திற்கும் அழைக்கப்படுகிற யாவருக்கும் உமது கிருபையை தந்தருளும். அவர்கள் உமது திருநாமத்திற்கு மகிமையும் உமது திருச்சபைக்கு நன்மையும் உண்டாக உமது சன்னிதானத்தில் உண்மையாய் பணிவிடை செய்யும்படி அவர்கள் உமது சத்திய உபதேசத்தினால் ஆற்றல் பெறவும் மாசில்லா நடக்கையினால் அலங்கரிக்கப்படவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாம் பிரஸ்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, பரமண்டலத்திலே செய்யப்படுவதுள்ள பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு பண்ணியும், சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மயக்கும் என்றே. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். தொடர்ந்து ஜெபிப்போம். சமாதானத்திற்காக, தேவ கிருபைக்காக, எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆயர் அருட்பொழிவு வழிபாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்க ஜெபிப்போம். பருவ காலத்தின் மழைப்பொழிவு சிறப்பாக அமைவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து செயல்படும்படியாய், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற ஆண்டவர் நல்ல வேலைவாய்ப்புகளை அருளி செய்யும்படியாய், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை வாழ்க்கையில் அருளி தரும்படியாய், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நல்ல குழந்தை பாக்கியத்தை தரும்படியாய், சுகவீனமாய் பலவீனமாய் மருத்துவமனையிலே, வீடுகளிலே, தனிமையில் இருக்கின்ற மக்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய், பல்வேறு விதமான கடன் பாரங்களிலே, பொருளாதார நஷ்டங்களிலே கஷ்டப்படுகின்ற பலவீனப்பட்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் செபிப்போம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2-3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகின்ற போது அவர்கள் கேட்கிறவர்கள் அளிச்சை வென்று வாக்கர்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார்களாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி மேலும் உம்முடைய சத்தியத்தை தருகிற அறிவையும் மறுமையில நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக முதலாவது மங்களக்கவி எல்லா நன்மைக்கும் காரணா எல்லாரும் போற்றும் ஆரணா என்ற கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். Arena,
கடவுளின் இறையாண்மையை புரிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த சீர்திருத்தல் திருநாள் சிறப்பு வழிபாட்டிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்வை மறு கட்டுமானம் செய்யவும், இன்னும் சீர்திருத்தப்பட வேண்டிய அம்சங்கள் எங்களிடத்தில் இருக்குமேயானால் அதை நாங்கள் சரி செய்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும். சமாதானத்தின் தேவனாய், நீதியின் ஆண்டவராய், ஆண்டவரே, நீதி மறுக்கப்படுகின்ற மக்களோடு கூட உடனிருக்கின்ற ஆண்டவர், இப்பொழுதும் எங்களோடு கூட வாரும், எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென். உடனடியாக வட்டகை மன்ற தேர்வுகள் தொடங்க இருப்பதினால் நாம் ஜெபித்து விட்டு கம்யூனிட்டி ஹாலுக்கு செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேர்வு எழுதுபவர்கள் தயவுசெய்து ஆலயத்திற்குள்ளதாக வந்து விடுங்கள்.